ஒரு சின்ன தலைப்பை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். சின்ன பாவம் பெரிய சாபம். அல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு ஒரு தலைப்பை கர்த்தர் கொடுத்தார். இன்றைய வார்த்தைக்கு ஒரு தலைப்பை கர்த்தர் கொடுத்தார். சின்ன பாவம் அது பெரிய சாபம். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் பெரிய பெரிய பாவம் செஞ்சால் தான் சாபம் வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனால் சின்ன சின்ன பாவமெல்லாம் பெரிய சாபமாய் மாறுகிறது என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. நாம் தியானிக்க போகிறோம். இப்பொழுது உங்களுக்கு பரலோகம் வேணுமா? நல்ல ஒரு வார்த்தையை இப்போ கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. பரலோகம் வேணுமா, ஆசீர்வாதம் வேணுமா? பரலோகம் வேணுன்றவங்கெல்லாம் கையை தூக்குங்க. அல்லேலூயா. ஆசீர்வாதம் வேணுன்றவங்கெல்லாம் கையை தூக்குங்க. வேணும் ஆசீர்வாதம். அதை எப்போ தருவார் தெரியுமா? அந்த பரலோகத்துக்கு நம்ம ஆயத்தமாகும் பொழுதே அந்த ஆசீர்வாதத்தையும் கூட்டி நமக்கு ஆண்டவர் கொடுத்துருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொன்னார், உன் நாவிலிருந்து வார்த்தை பிறக்க முன்னே உனக்கு இன்னது வேணும் என்று நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அறிந்த தேவன் நமக்கு கண்டிப்பாய் தருவார். எப்போ தருவார் என்றால் நம்ம இந்த பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமாகும் பொழுது. அல்லேலூயா. நம் பாவங்களை விட்டு நாம் என்ன செய்யும் போது, பரிசுத்தமாய் தேவனையே நோக்கி நாம் இருக்கும்போது, தேவனுக்காக நம்ம வாழும் பொழுது, கர்த்தருக்காக நம்ம ஜீவிக்கும் பொழுது அவர் நமக்கு எல்லாவற்றையும் கூட்டி கொடுப்பார். அல்லேலூயா. தலைப்பென்ன? தலைப்பென்ன? சின்ன பாவம். சொல்லுங்க, சின்ன பாவம் பெரிய சாபம். அல்லேலூயா. சின்ன பாவம் பெரிய சாபம். அல்லேலூயா. நம்ம எடுத்துக்கொள்ளலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை மத்தேயு 5:28 நாம் வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 5:28. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிறவன் எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்து ஆயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனம் எல்லாத்துக்கும் புரியுதா? ஒரு பெண்ணை அல்லது ஒரு ஆணை அல்லது ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம இச்சையோடு பார்க்கும் பொழுது என்ன செய்தாயிற்று? அது பாவமாய் மாறி விடுகிறது. விபச்சாரமும் செய்தாயிற்று என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. விபச்சாரம் செஞ்சா தான் பாவம் இல்லை. நாங்கள் விபச்சாரம் எல்லாம் செய்யறது இல்லப்பா. என்ன செய்யறதில்ல? நாங்கள் விபச்சாரம் எல்லாம் செய்யறதில்ல. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, நீ இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம் செய்து ஆயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஒரு விஷயத்தை பாருங்க, பேசலை, தொடலை, யாருன்னே தெரியாது. புரியுதா உங்களுக்கு இந்த காரியம்? பேசலை, அந்த ஒரு பெண்ணோட அவன் பேசலை, அவளை தொடலை, அவளை யாருன்னே தெரியாது. இல்லை, ஒரு ஆணோட ஒரு பெண் பேசலை, அவனை தொடலை, அவனை யாருன்னே தெரியாது. அல்லேலூயா. ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது வேதத்திலே, விபச்சாரம் செய்தாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்படி இந்த நாட்களில் பார்ப்போம்னால் ஆரம்பம் சும்மா ஈஸியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக போய்கிட்டு இருக்கும். காதல் 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 அது கடைசியாக போய் மோதலில் முடிஞ்சிடும். அல்லேலூயா. அந்த காதல் என்னென்ன வேலையெல்லாம் பார்க்குது தெரியுமா? அந்த காதல் என்னென்ன வேலையெல்லாம் பார்க்குது தெரியுமா? முதலாவது நம்முடைய சமாதானத்தை கெடுக்கும், சந்தோஷத்தை கெடுக்கும், குடும்பத்தின் நிம்மதியை கெடுக்கும். அல்லேலூயா. கடைசியாக உன் உயிரை எடுக்கும். இதுதான் காதல். அல்லேலூயா. யாராவது வாலிய பிள்ளைங்க சபையில் காதல் பண்ணுவீங்களா? காதல் பண்ணுவீங்களா? காதல் பண்ணுவீங்களா? நான் அவனை தான் கட்ட போகிறேன், இவனை தான் கட்ட போகிறேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தீர்மானிப்பீங்களா? எனக்கு அருமையான வாலிப பிள்ளையே, உன் வாழ்க்கையை நீ தீர்மானிக்காதே. அல்லேலூயா. தேவனுடைய கரத்திலே கொடு. அப்பொழுது நீ எதிர்பார்க்கிறதை விட, நீ நினைக்கிறதை விட அதிகமான ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அல்லேலூயா. உன் தாய் தகப்பனை நீ அற்பமாய் எண்ணாதே. அல்லேலூயா. உன் தாய் தகப்பன் தீர்மானிக்கட்டும் உன் வாழ்க்கையை. அந்த ஆண்டவர் தீர்மானிக்கட்டும் உன் வாழ்க்கையை. அல்லேலூயா. அருமையான வாலிப பிள்ளைகளே, ஜெபத்தில் தரித்திருங்கள். ஆண்டவரோடு அன்பாய், ஐக்கியமாய், பாசமாய் அவரோடு பேசிக்கொண்டிருங்கள்.
அல்லேலூயா. உங்கள் பேச்சு எல்லாம் கர்த்தரோடு இருக்கட்டும். அல்லேலூயா. உங்கள் ஆசை எல்லாம் கர்த்தரோடு இருக்கட்டும். உங்கள் நினைவுகள் எல்லாம் கர்த்தரோடு இருக்கட்டும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காதல் தன்னை என்ன செய்யும் என்றால் சுயநிலத்தையே இழக்க பண்ணும். தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் தெரியுமா? உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவார்கள், காதலுக்கு கண்ணு இல்லை. அல்லேலூயா. காதலுக்கு கண் இல்லையா? ஏன்னா அவங்க காதலிக்கும் போது பக்கத்தில் இருக்கிற அண்ணனும் தெரியாது, தம்பியும் தெரியாது, அம்மாவும் தெரியாது, அப்பாவும் தெரியாது, அண்ணன் வாரது தெரியாது, யாரும் உறவுகள் வாரது தெரியாது. அந்த அளவுக்கு இவங்களை அந்த காதல் என்ற ஒரு மயக்கம் ஒரு சுய நினைவையே இழக்க வைக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த இச்சை என்ன செய்கிறதாம்? மரணத்தை வருவிக்கும். அல்லேலூயா. பாவத்தை செய்ய வைக்கிறது. இந்த பாவம் எப்படி மாறி போகும் தெரியுமா? அதுதான் நான் ஒரு தலைப்பை கொண்டு வந்திருக்கிறேன். சின்ன பாவம் பெரிய சாபம். இந்த பாவம் சாபமாய் மாறிவிடும். உங்கள் குடும்பம் சாபமாய் மாறிவிடும். அல்லேலூயா. ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆசீர்வாதம் எப்படி வரும்? எங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கல, என் குடும்பத்தில் நன்மை நடக்கல, எப்படி நடக்கும்? அல்லேலூயா. எப்படி நடக்கும் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே? அல்லேலூயா, அல்லேலூயா. அது சாபமாய் மாறிவிட்ட பின்பு எப்படி நடக்கும்? அந்த பாவம் சாபமாய் மாறிவிட்ட பின்பு ஆசீர்வாதம் எப்படி வரும்? சமாதானம் எப்படி வரும் நம்ம குடும்பத்துக்கு? அல்லேலூயா. நிம்மதி எங்கிருந்து வரும்? எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, அல்லேலூயா. முதலாவது இந்த குடி, அடுத்தது குடியை கெடுக்குமாம். குடியை கெடுக்குமாம் என்று சொல்லி ஒரு பழமொழி இருக்கிறது. அல்லேலூயா. முதலாவது இந்த துண்டுபேடி என்ன செய்வாங்க? துண்டுபேடி பொறுக்குவார்கள். அதுக்கு பிறகு முதலாவது பேப்பரை என்ன செய்வார்கள்? சுற்றி குடிப்பாங்க. அதுக்கு பிறகு துண்டு பேடியை பொறுக்குவாங்க. அப்புறம் அது எப்படி மாறி போகும் தெரியுமா? போதை. அல்லேலூயா. போதை. என்னென்னமோ பேரெல்லாம் இருக்குது, சொல்ல நான் விரும்பலை. அல்லேலூயா. இதெல்லாம் என்ன செய்வார்கள்? குடித்து என்ன பண்ணுவார்கள்? தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொள்கிறதும் இல்லாமல் தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகளை நடு ரோட்டிலே நிறுத்தி விடுவார்கள். வியாதியில் போய் ஆஸ்பத்திரியில் படுத்துக்குவாங்க. யார் கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறது, லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறது? சம்பாதித்தும் வச்சு சேர்த்து வச்சிருக்க மாட்டான் பாவம் மனுஷன். அல்லேலூயா. அந்த மனைவி பிள்ளைங்கெல்லாம் நாளைக்கு நடு ரோட்டில் நின்று தத்தளித்து கொண்டு இருக்கும். அதுக்காகத்தான் இங்கே ஒரு மனுஷன் நின்று நெஞ்சு வலிக்க கத்துறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஊழியக்காரர்களை நீங்கள் குற்றப்படுத்தி விட்டு நீங்கள் ஆண்டவரை விட்டு தூர போவீர்களாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை மிகவும் பரிதாபமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே பேசுகிறது மனுஷன் அல்ல. அல்லேலூயா. இந்த இடத்துல இருந்து வந்து இந்த பலிபடத்தில் நின்று மனுஷன் பேச முடியாதுங்க. நான் பேசலுங்க, ஆவியானவர் பேசுகிறார். அல்லேலூயா. தேவன் பேசுகிறார். அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவர் சபையிலே இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நீ அற்பமா எண்ணி கர்த்தருடைய வார்த்தைகளை நீ அற்பமா எண்ணி அசட்டையா எண்ணி நீ பாவம் செய்வாயானால் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அது மிகவும் பரிதாபமாக இருக்கும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எத்தனை பேர் கையில் இப்போ செல்போன்கள் வந்து விட்டது. செல்போன் மணித்தியால கணக்கில் என்ன செய்கிறீங்க? ஃபோன்களை பயன்படுத்துகிறோம். அல்லேலூயா. மணித்தியால கணக்கில். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, தேவைக்கு மாத்திரம் என்ன செய்ய வேண்டும்? ஃபோனை பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா. வேலைக்கு போயிட்டு வந்த உடனே ஃபோனை தூக்குனா தூங்க வரைக்கும் அந்த ஃபோனோட இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சிலருக்கு பாருங்க, அந்த ஃபோன் தான் மனைவி, சிலருக்கு அந்த ஃபோன் தான் கணவன். சில பிள்ளைங்களுக்கு பெற்றோர் யார் தெரியுமா? ஃபோன் தான். சில பெற்றோருக்கு பிள்ளைங்க யார் தெரியுமா? பிள்ளைங்களை கவனிக்க அவங்களுக்கு டைம் இருக்காது. அப்போ அந்த ஃபோன் தான். என்ன எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தேவைக்கு மாத்திரம் ஃபோனை என்ன செய்யுங்கள்? யூஸ் பண்ணுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வேற என்னென்னமெல்லாம் நம்ம ஃபோனில் பார்க்குறோம்? இப்போ மேலே பார்த்தோம் இல்லையா? இச்சையாக பார்த்ததுனாலே விபச்சாரம் செய்தாயிட்டுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? வேற என்னென்னமெல்லாம் நம்ம ஃபோனில் பார்க்குறோம்? சும்மா சும்மா சும்மா. அது ஏன் சும்மா பார்க்குறீங்க? சும்மா நோண்டிக்கிட்டு இருக்கிறோம். அது ஏன் சும்மா நோண்டுறீங்க? அல்லேலூயா. சில சொல்லுவாங்க, நான் நாடகம் பார்க்குறது இல்லைங்க, நான் படம் பார்க்குறது இல்லைங்க, நான் காமெடி மட்டும் பார்க்குறேன். காமெடி பார்க்குறவங்கலாம் கையை தூக்குங்களேன். காமெடி பார்க்குறவங்க, சினிமா, நாடகம், காமெடி எல்லாமே ஒன்று தான். அல்லேலூயா.
இந்த சின்ன பாவம் தான் பெரிய பாவம் செய்யும். பெற்றோர் நீங்கள் செய்வீர்களா இருந்தால் உங்கள் பிள்ளைகள் செய்யும். மூத்த பிள்ளைங்க வீட்டில் செய்வீங்கன்னா உங்க தம்பி தங்கச்சி எல்லாம் என்ன செய்வாங்க? வாலிப பிள்ளைங்கள நல்லா ஒழுங்கா கேட்டுக்குங்க. ஹல்லேலூயா. உங்க தம்பி தங்கச்சி எல்லாம் என்ன செய்வாங்க? உங்களை பார்த்து பின்னுக்கு அவங்க என்ன செய்வாங்க? அதை செய்வாங்க. ஏன் அக்கா செய்யறா, அண்ணன் செய்யறாரு, அவங்கள கேட்க மாட்டேன்றீங்க, என்னைய மட்டும் என்னத்துக்கு கேட்குறீங்கன்னா அவன் கேள்வி கேட்பான். ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகளே ஜாக்கிரதை, பழிவிடத்தில் நிற்கிற பிள்ளைகளே ஜாக்கிரதை, இந்த கொயர்ல இருக்கிற பிள்ளைகளே நீங்கள் ஜாக்கிரதை, பின்னுக்கு இருக்கிற பெரியோரே சிறியோரே கணவன்மாரே மனைவிமாரே ஜாக்கிரதை. ஹல்லேலூயா. எங்கே நின்று கொண்டு இருக்கிறோம்? கடைசி காலத்தில் நின்று கொண்டு இருக்கிறோம். கடைசி நாட்கள்ல நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நான் பேசுறது உங்களுக்கு எல்லாம் கேக்குதா? பின்னுக்கெல்லாம் கேக்குதா? கேட்கலன்னா இப்படி சொல்லுங்க, கேக்குதுன்னா இப்படி சொல்லுங்க. ஹல்லேலூயா. கேக்குது. ஹல்லேலூயா. அப்ப நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது, மிகவும் 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 நம்ம இந்த கடைசி காலத்துக்குள்ளே வந்திருக்கிறதுனால் மிகவும் எச்சரிப்பாக நாம் வாழ வேண்டியதாக இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இது நிரந்தரமில்லை. இந்த வாழ்க்கை நமக்கு யாருக்குமே நிரந்தரமில்லை. அல்லேலூயா. ஒரு நிரந்தரமான வாழ்க்கை அந்த பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அநேக வார்த்தைகளினால் பாவம் இல்லாமல் போவாது. எல்லாருக்கும் தெரியுமா? இந்த பைபிளில் இந்த வார்த்தை இருக்கிறது. அநேக வார்த்தைகளினால் பாவம் இல்லாமல் போவாது. இந்த கூட்டங்கூடி 2 பேர் 3 பேர் என்று சொல்லி உட்காந்து பேசுறோம் இல்லையா? நிறைய பேசுறது. அதாவது நம்ம வீட்டு கதையை தான் பேசுறோம், நம்ம குடும்ப கதைகளை தான் பேசுறோம். ஆனால் அநேக வார்த்தை நிறைய பேசிக்கிட்டே இருக்கிறது. அதனால் பாவம் இல்லாமல் போவாது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த பாவம் சாவமாக மாறிவிடும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஒரு மனுஷன், கிறிஸ்தவர்கள் எல்லாம் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க, ஒரு மனுஷன் உங்கள் வீட்டில் வேலை செய்வானா இருந்தால் அவனோட வேர்வை காயமுன்னா என்ன செஞ்சிடணும்? அவனுடைய சம்பளத்தை கொடுத்து விட வேண்டும். வேர்வை காயமுன்னா அவனுடைய சம்பளத்தை கொடுத்து விட வேண்டும். நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன் தெரியுமா? சின்ன சின்ன பாவங்கள் அது பெரிய சாவமாய் மாறுகிறது. கடைசி காலத்தில் நிற்கிறதுனால் கடைசி நேரத்திலே நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. இந்த சின்ன சின்ன காரியம் என்று நாம் நினைத்து நாம் செய்கிற காரியங்கள் தான் அது பெரிய சாவமாய் மாறப்போகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. ஒருவன் வேலை செய்து அவன் வேர்வை காயம் முன்பதாக அவனுடைய சம்பளத்தை அவனுக்கு நீங்கள் கொடுத்து விட வேண்டும். அல்லேலூயா. நீ காசு இல்லைன்னா வேலை செய்யாத, காசு இல்லைன்னா வேலை செய்யாத. எதுக்கு சம்பளத்துக்கு ஆளை கூப்பிட்டு செய்யாத. ஏன் அப்படி செய்ய சொன்னார் ஆண்டவர் உன்னைய வேலை? அல்லேலூயா. வேர்வை காயம் என்பதாக என்ன செய்ய வேண்டும்? நம்ம அந்த பணத்தை, அவனுடைய சம்பளத்தை அவனுக்கு கொடுத்து விட வேண்டும். இல்லாவிட்டால் அது பாவம், அது சாவமாய் மாறிவிடும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பொருத்தனை செய்து நீ செய்யாமல் இருப்பதை பார்க்கிலும் நீ அதை நிறைவேற்றாமல் இருக்க, நீ பொருத்தனை செய்யாமல் இருப்பது அது உனக்கு நலமாயிருக்கும். அல்லேலூயா. பொருத்தனை எத்தனை பேர் செய்றீங்க? சர்ச்சைக்கு எத்தனை பேர் பொருத்தனை செஞ்சுக்கிறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் பொருத்தனை செஞ்சுக்கிறீங்க? நிறைய பேர். என் பிள்ளைக்கு ஒன்றும் இல்லை, நிறைய பேர் செஞ்சுருக்கிறீங்க. என் பிள்ளைக்கு என்ன செய்யுது? மரணப்படுக்க, வியாதி. ஆண்டவரே, என்னுடைய மகளை, என் மகனை சுகப்படுத்துங்க. நான் மாசம் இந்த காணிக்கையை நான் என்ன செய்வேன்? செலுத்துவேன். அல்லேலூயா. செலுத்துவேன். அப்படி பொருத்தனை செய்கிறது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சபைக்கின்று ஏதாவது பொருத்தனை செய்திருந்தால் அதை நிறைவேற்ற வேண்டும். அதை நிறைவேற்றவில்லை அப்படி என்றால் நீ பொருத்தனை செய்யாதிருப்பது உனக்கு நலமாயிருக்கும். அல்லேலூயா. அது பாவம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அது சாவமாய் மாறிவிடும். பொருத்தனை செஞ்சா நீங்க உடனே என்ன செஞ்சிருங்க? அதை நிறைவேற்றி விடுங்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னொரு வசனம் சொல்லுகிறது, மருத்தோரை என்ன செய்யட்டும்? அடக்கம் பண்ணட்டும், நீ என் பின்னே வா. ஒருவனுடைய தகப்பன் இறந்து போனான். ஒரு மனுஷனுடைய தகப்பன் இறந்து போனான். அவன் சொல்லுகிறான் போய் தேவனிடத்திலே, ஆண்டவரே, என்னுடைய தகப்பன் இறந்து போனார், நான் போய் அடக்கம் பண்ணிட்டு வருகிறேன். அவர் சொன்னார், என்ன சொன்னாரு? மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என் பின்னே வா. அல்லேலூயா. இன்னைக்கு ஆராதனையை விட்டுட்டு அங்க செத்த விடு இங்க செத்த விடு, என்ன எது முக்கியம்? முக்கியமானவங்க அவங்க. ஆராதனையை விட, ஆண்டவரை விட உங்களுக்கு முக்கியமானவங்களா?
இல்ல இங்க சொல்லப்படுகிற தகப்பனை விட உங்களுக்கு முக்கியமானவங்களா? பெத்த தகப்பனையே அவர் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார், மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்ன பண்ணேன் பின்னே வா. அல்லேலூயா. மரித்து போனவன் என்ன செய்யட்டும்? அவனை அடக்கம் பண்ணட்டும். அவன் மறுத்து போயிட்டான். அல்லேலூயா. நீ என் பின்னே வா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, கல்யாண வீடு, சாமத்திய வீடு, இப்படியுமாயும் செத்த வீடு, அந்த வீடு, இந்த வீடு என்று நீங்கள் ஆராதனையை விட்டு விடுவீர்களா இருந்தால் அது பாவம், அது சாபமாய் மாறிவிடும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த சத்தியம் புரிகிறது? இனி இப்போ போவீங்களா? ஞாயிற்றுக்கிழமை கல்யாண வீட்டுக்கு போறேன்ட்டு போவீங்களா? ஞாயிற்றுக்கிழமை எனக்கு முக்கியமானவங்க செத்து போயிட்டாங்கன்னு எங்கேயாச்சும் போவீங்களா? பெத்த தவப்பனையே இங்க சொல்லப்படுகிற பெத்த தவப்பன் செத்து போயிட்டாருங்க. அப்பா செத்துட்டார். ஆண்டவரே, அவன் மருத்துவரை அடக்கம் பண்ணட்டும், நீ என் பின்னே வா. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க விழிப்பா நீங்க கேட்கலன்னா நான் ரொம்ப காரமா அப்புறம் பேசுவேன். நான் பொறுமையா பேசுறேன். அந்த நேரமே நீங்க எல்லாரும் விழிப்பா இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இனி உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா? உங்களை ஆணையில ஏத்துவார், பூனையில ஏத்துவார், அப்படி செய்வார், இப்படி செய்வாருங்கிற காலம் அல்ல. அல்லேலூயா. இது கடைசி காலம். தேவனுடைய வருகை சமயமாக இருக்கிறது. ஆண்டவரிடத்திலே சீசர்கள் போய் கேட்கிறார்கள், அல்லேலூயா, ஆண்டவரே உம்முடைய வருகை எப்பொழுது சம்பவிக்கும்? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிதாவை தவிர வேறு ஒருவனும் அறியான். அல்லேலூயா. இதோ அப்படி இருந்த ஆண்டவர் சில ஊமைகளை கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், இதோ என்னுடைய வருகை வரும் சம்பவிக்கும் காலங்களிலே நீங்கள் யுத்தங்களையும் யுத்த செய்திகளையும் கேட்பீர்கள். அல்லேலூயா. யுத்தங்களை காண்பீர்கள், யுத்த செய்திகளை கேட்பீர்கள், நாட்டுக்கு விரோதமாய் நாடுகள் எழும்பும் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அன்பு தணிந்து போவும் இப்படியாய் பல காரியங்களை அவர்களுக்கு சொன்னார். இப்பொழுது அந்த காலங்கள் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. இந்த வேதத்தில் உள்ள வார்த்தை ஒன்று கூட அழிந்து போவாது. வானமும் பூமியும் அழிந்து போகும், ஆனால் இந்த வார்த்தை அழிந்து போவாது. என கருமையான தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய வார்த்தை அழியாதது. 2500 ஆண்டுகளுக்கு முதலே எழுதப்பட்ட இந்த வேதாகமம், அல்லேலூயா, அதில் சொன்னபடி இப்பொழுது இந்த நிமிஷம் வரைக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. விழிப்பா இந்த சத்தியத்தை கேளுங்க, இல்லைன்னா கர்த்தர் உங்கள்கிட்ட கணக்கு கேட்பாரு. நான் இந்த தலைப்பை கர்த்தர் 3 மாசத்துக்கு முதல்ல எனக்கு கொடுத்தாரு. ஆனால் 2 நாளாக ஆண்டவரோட சம்பவத்தில் கிடந்தேன் நான். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த தலைப்புக்குரிய வார்த்தைகள் எங்கே? ஆண்டவரே, நான் இல்லை ஆண்டவரே, நீங்க பேசுங்கப்பா. ஏன்னா என்னால் ஒன்றும் ஆகாதுப்பா, நீங்க தான் பேசணும். நான் என்ன ஒப்பு கொடுக்குறேன் தகப்பனே, நீங்க வெளிப்படுங்கன்னு சொன்னேன். இங்க நின்று பேசி கொண்டு இருக்கிறவர் ஆவியானவர். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னொரு வார்த்தையை கர்த்தர் சொன்னார், வானமும் பூமியும் அழிந்து போனாலும் என்னுடைய வார்த்தை அழியாது. வானத்தின் பேர்லையாவது பூமியின் பேர்லையாவது நீங்கள் சத்தியம் பண்ணாதிருங்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் பிள்ளைகிற தலையில் அடிச்சு சத்தியம் பண்றீங்க? எத்தனை பேர் மனைவியர் தலையில் அடிச்சு சத்தியம் பண்றீங்க? உங்களை நீதிமானா என்று காட்டுவதற்கு நீங்க என்ன பண்றீங்க? அம்மாடா பேர் தலையில் அடிச்சு சத்தியம் பண்றீங்க, அப்பாட தலையில் அடிச்சு சத்தியம் பண்றீங்க, பிள்ளையர் தலையில் அடிச்சு சத்தியம் பண்றீங்க, கணவன் தலையில் அடிச்சு சத்தியம் பண்றீங்க. ஆண்டவர் சொன்னார், வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது நீ என்ன செய்யாதே, சத்தியம் பண்ணாதே. வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி என்றார். அல்லேலூயா. நம்ம உட்கார்ந்து இருக்கிற இடம் அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிறோங்க. அல்லேலூயா. சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிற தேவனுடைய பாதங்கள், கால்கள் என்ன செய்கிறது என்றால் இந்த நம்ம உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இருக்கிறது. உன் சிரசின் பேர்லையும் நீ என்ன செய்யாதே, சத்தியம் பண்ணாதே. சிலர் யோசிப்பீங்க, வானத்தின் பேர்ல தானே ஆண்டவர் சத்தியம் பண்ண வேணாண்டாரு, பூமியின் பேர்ல தானே சத்தியம் பண்ண வேணான்னு சொன்னாரு. அப்ப நம்ம மனுஷன் பேர்ல சத்தியம். ஆண்டவர் சொன்னாரு, சிரசின் பேர்லையும் நீ என்ன செய்யாதே, சத்தியம் பண்ணாதே. அல்லேலூயா. அதுல ஒரு தலைமுடிய கூட உன்னால வெள்ளையாக்கவும் முடியாது, கருப்பாக்கவும் முடியாது. அப்படி நம்ம கருப்பாக்குனாலும் அது கொஞ்ச நாள்ல வெள்ளையாகிட்டோம். அல்லேலூயா. ஆராலைய முடியுமா? முடியாது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்படி நாம் செய்கிற காரியங்கள் சின்ன காரியங்களாக நமக்கு தெரிகிறது, ஆனால் அது பாவம், அது சாபத்தை வருவிக்கும். அல்லேலூயா. சின்ன பாவம் பெரிய சாபத்தை வருவிக்கிறதா இருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அடுத்தது பெருமை. பெருமை பெருமை எத்தனை பேர் பெருமை பாராட்டுகிறோம்? அல்லேலூயா. நான் படித்தவன், நான் அளவுள்ளவள், அல்லேலூயா, நான் வெள்ளையா இருக்கிறேன், என்னிடத்திலே பணம் இருக்கிறது,
அல்லையா? சிலர் நிறைய பணம் இருக்கும், காசு இருக்கும், அவங்கள என்ன செய்ய முடியாது, அவங்கள ரொம்ப தாழ்மையாக இருப்பாங்க, எல்லாத்துலேயும் ரொம்ப தாழ்மையாக இருப்பாங்க, உண்மையாக இருப்பாங்க, ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னே தெரியாது. ஆண்டவருக்கு சோத்திரம், அல்லேலூயா. ஆனால் ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் கூட சிலருக்கு பெருமை, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், பெருமைக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறாராம். பைபிள் இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும் தானே, அல்லேலூயா. பெருமை, எதை குறித்தும் பெருமை பாராட்டக்கூடாது. பணம் இருப்பது தப்பில்லை, அழகு இருப்பது தப்பில்லை, நம்ம வெள்ளையா இருப்பது தப்பில்லை, அல்லேலூயா. நம்ம அழகா இருப்பது தப்பெல்லாம் கிடையாது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம என்ன இருந்தாலும், படிப்பு இருந்தாலும், பட்டம் இருந்தாலும், என்ன இருந்தாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது, பெருமை பாராட்டக்கூடாது, பெருமை நமக்கு வரக்கூடாது, அல்லேலூயா. அந்த பெருமைக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறாராம். ஆண்டவரே எதிர்த்து நின்றாருன்னா நம்மளுடைய நிலைமை என்ன ஆகுறதுங்க? கர்த்தரே எதிர்த்து நின்றாருன்னா அந்த குடும்பத்துடைய நிலைமை என்ன ஆகிறது? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, கோபம் வந்தாலும் நீ பாவம் செய்யாதே. எத்தனை பேர் கோபம் வந்து பாவம் செய்கிறீங்க? உங்கள் வீட்டில் சண்டை வந்துருச்சா, பிரச்சனை வந்துருச்சா, கோபம் வந்துருச்சா? எத்தனை பேர் சண்டை போடுறீங்க உங்கள் வீட்டில்? கணவனோட எத்தனை பேர் சண்டை போடுறீங்க? மனைவியோட எத்தனை பேர் சண்டை போடுறீங்க? பிள்ளைகளோட எத்தனை பேர் சண்டை போடுறீங்க? பிள்ளைகள் பெற்றோரோட எத்தனை பேர் சண்டை போடுறீங்க? வாயில வார்த்தைலாம் பேசுறீங்க, அல்லேலூயா. எத்தனை பேர் கெட்ட வார்த்தை பேசுறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் பேசுறீங்க? இதெல்லாம் பாவமா இருக்கிறது. நம்ம என்ன நினைக்கிறோம்? ஏதோ நான் கொலை பண்ணலைங்க, நான் யாரையும் வெட்டவும் இல்லை, யாரோட குடும்பத்தையும் நான் கெடுக்கவும் இல்லை, நான் விபச்சாரம் செய்யவும் இல்லை, நான் எதுவுமே செய்யலை, நான் அப்படியெல்லாம் எந்த பாவமும் செய்யறதில்ல. வசனங்களை கேளுங்கள், அல்லேலூயா. கோபம் வந்தாலும் நீ பாவம் செய்யாதே, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கெட்ட வார்த்தை பேசுகிறதற்கு கர்த்தர் அருவருக்கிறார், அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச காலங்களுக்கு முன்பதாக சில மூத்த ஊழியர்கள், அல்லேலூயா, அவர்களுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே நான் ரட்சிக்கப்பட்ட காலங்களில் நினைக்கிறேன், அல்லேலூயா. அவர்கள் வார்த்தைகளை நான் கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே என்னை மறந்தவருடைய வார்த்தைகளை நான் கேட்டுக்கொண்டு இருப்பேன், அல்லேலூயா. ஏனென்றால் அந்த சத்தியம் அவ்வளவு நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். நமக்கு அதை கேட்க 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 கண்ணீரும் எல்லாம் மறைந்து போகிறது போல இருக்கும். ஏதோ ஆண்டவருடைய சமூகமே நமக்குள்ள இறங்கி வந்தது போல என்னை மறந்து அவருடைய வார்த்தைகளை நான் கேட்டுக்கொண்டிருப்பேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கொஞ்ச காலத்துக்கு முன்பதாக அவருடைய வார்த்தையை நான் கேட்டேன். இப்பொழுது கொஞ்சம் 2-3 வருஷங்களுக்கு முன்பதாக என்று நினைக்கிறேன், அல்லேலூயா. அவர்கள் கண்டிக்கிறேன் என்கிற பேரில் என்ன செய்கிறார்கள்? மக்களை என்ன பண்ணுகிறார்கள்? கெட்ட வார்த்தையிலே பேசுகிறார். ஊழியக்காரர்களை கண்டிக்கிறேன் என்று கண்டிக்கிறேன், அவங்கள நான் திருத்துறேன், இதோ அவங்க பாவம் செய்கிறாங்க அப்படின்னு கடிந்து கொள்ளுகிறேன் என்று கெட்ட வார்த்தைகளை பேசுகிறார்கள், அல்லேலூயா. பழிவிடங்களிலே. எனக்கு அருமையான தேவ பிள்ளை, வீட்டிலையும் பேசக்கூடாது, விசுவாசி கெட்ட வார்த்தை வாயை திறக்கக்கூடாது, அல்லேலூயா. உங்களுக்கு கோபம் வந்தாலும் நீ பாவம் செய்யாத, நீதியானவைகளை பேசு, அல்லேலூயா. நியாயமானவைகளை பேசு. ஏன் கெட்ட வார்த்தை பேசுகிறாய்? ஏன் பாவம் செய்கிறாய்? அல்லேலூயா, அல்லேலூயா. மோசே என்னும் தேவ மனிதன் அவன் பசும் பொன் போல விளங்கினான், ஆனால் அவன் கானான் போகவில்லை, அல்லேலூயா. ஏன்? இந்த ஜனங்க, இஸ்ரவேல் ஜனங்க அப்ப அவரை போட்டு பாடாப்படுத்தி அவரை கோபப்படுத்தி ஒரு சின்ன கோபம் தாங்க பட்டாரு. அப்படியே ஓங்கி ஒரு அடி மழையில், அல்லேலூயா, தண்ணி வந்துச்சு. ஆனா அவர் கானானுக்குள்ள போகல, அல்லேலூயா. மோசே என்னும் தேவ மனிதன் பசும்பொன் போலே விளங்கினான், கானான் போகவில்லையே, அவன் கானான் போகவில்லையே. பொன்னும் மங்கி நிறமும் மாறி அழிந்து போகுமானால் இரும்பின் நிலை என்ன? ஐயோ, இரும்பின் நிலை என்ன? நீயும் முன்னை வெறுக்கலையோ, நிற்கிறதாக எண்ணுகிறாயோ? நியாய தீர்ப்பில் கோதுமை பறக்க பதர் எம்மாத்திரம், நியாய தீர்ப்பில் கோதுமை பறக்க பதர் எம்மாத்திரம், அல்லேலூயா. அந்த
கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வரும் பொழுது கோதுமையே பறந்து போகுதுன்னா பதர் ஏமாத்துறங்க. அல்லேலூயா, பதர் ஏமாத்துறங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களை நீங்கள் வெறுக்கலையா? இந்த சின்ன சின்ன பாவங்களை நீங்கள் விட்டு விடலையா? அல்லேலூயா, ஆண்டவருடைய கோபம் நம்ம மேல் வரும். அல்லேலூயா, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, சின்ன பாவம் தானே என்று சொல்லி நீங்கள் அசால்ட்டாக இருந்துடாதீங்க. ஒவ்வொரு எட்டும் இதுக்கு அந்த கடைசி காலத்திலே நிற்கிறோம். அல்லேலூயா, ஒவ்வொரு எட்டு வைக்கும் பொழுதும் நாம் மிகவும் ஜாக்கிரதையாக வைக்க வேண்டும். அல்லேலூயா, சின்ன நெருப்பு பெரிய காட்டை கொளுத்தும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இல்லை. சும்மா சின்ன சின்ன சின்னோண்டு நெருப்பு குச்சி தான் தட்டி வச்சா காடு முழுக உலகம் முழுக்க எரியுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சின்ன நெருப்பு அந்த பெரிய காட்டை கொளுத்துகிறது போல இந்த சின்ன சின்ன பாவம் எல்லாம் சாபமாகி நம்மளுடைய வாழ்க்கையை கெடுத்து நம்மளுடைய கிறிஸ்தவ இந்த இவ்வளவு காலம் வாழ்ந்த வாழ்க்கையே அநியாயமாக்கி அந்த நரகத்துக்கு நேராய் நம்மை கொண்டு போய்விடும். அல்லேலூயா, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும்? விட்டுவிட வேண்டிய காரியங்களை நாம் விட்டுவிட வேண்டும். அல்லேலூயா, நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஜோவான் 5-9 வரை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். ஜோவான் ஜோவான் 5ஆம் அதிகாரத்திலிருந்து 1-9 வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். இவைகளுக்கு பின்பு பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்களும் உண்டு. அவைகளிலே கூட சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள், வியாதிக்காரர், அங்க எல்லாரும் படுத்திருக்கிறாங்க. தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி இறங்குவார்களோ எப்படியாப்பட்ட வியாதிஸ்தர்களாக இருந்தாலும் சொஸ்தமாவான். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்க கேட்கலாம். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் ரொம்ப வருஷமாய் அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவருமே இல்லை. நான் போறதுக்குள்ள வேறொருவன் போய் அந்த குளத்தில் வாசிக்கலாம், எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்க கேட்கலாம். 19 வரைக்கும் வாசிச்சாச்சா? 14 9 வரைக்கும் வாசிங்க. உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு கடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது. 14 வாசிக்க கேட்கலாம். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய்,
அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஒரு நாள் அப்படித்தான் இருந்தோம். அல்லேலூயா. சும்மா யாரும் இங்கே வந்து உட்காந்துருக்கலைங்க. நீங்கள் நானும் சும்மா வந்து இங்கே இருக்கலை. அல்லேலூயா. ஒரு நாள் அந்த வியாதிஸ்தனை போல வியாதியிலே கிடந்தோம். ஒரு நாள் நாம் பிசாசு பிடித்தவர்களாக கிடந்தோம். ஒரு நாள் மரணத்தை நோக்கி ஓடினோம். அல்லேலூயா. எல்லாம் வாழ்க்கையே முடிந்து விட்டது, இனி என்னால் வாழ முடியாது என்கிற கடைசி கட்டத்திலே வந்து நின்றோம். அல்லேலூயா. அந்த நேரம் ஆண்டவர் வந்தார். அல்லேலூயா. நம் கரங்களை பிடித்தார். அல்லேலூயா. தொட்டார், தூக்கினார், சொஸ்தமாக்கினார், நம்மளை சுகப்படுத்தினார், நிலைநிறுத்தினார், வழிநடத்தினார், சபையிலே சேர்த்தார், ரட்சித்தார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்தார், நம்மை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஒன்றுமே இல்லாமல் இருந்த நம்மை கர்த்தர் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார், தேவைகளை சந்தித்தார். அல்லேலூயா. ஆனா இன்னும் முறுமுறுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னும் என்ன பண்றோம்? அது இல்லை, இது இல்லை, அது இல்லை. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தது போல முறுமுறுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அல்லேலூயா. எனக்கு இது இல்லை, அது இல்லை, இது இல்லை, அது இல்லை, அங்கே கடன், இங்கே கடன். கடன் தான். அல்லேலூயா. கடன் வரும். தேவையில்லாத கடன் எல்லாம் வாங்கக்கூடாது. கல்யாணம் செஞ்சால் கூட கையில் காசு இல்லைன்னா சும்மா செய்யுங்க கல்யாணத்தை. ஏங்க கடன் வாங்கி செய்கிறீங்க? அல்லேலூயா. ஆடம்பரமான செலவுகள் கடனை கொண்டு வரும். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு முகாந்திரமும் இருக்காது, ஒரு வீட்டில் ஒரு காரியமும் இருக்காது. ஆனால் கடன், கடன், அங்கே காசு கொடுக்கணும், இங்கே காசு கொடுக்கணும், ஒன்றுமே இருக்காதுங்க. வருமானம் வரும், ஆனால் அது எங்கே போகுது எங்கே வருதுன்னு சொல்லி தெரியாது. இது ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கோங்க. இப்படியாப்பட்ட குடும்பங்களிலே சாபம் தங்கி இருக்கிறது. அல்லேலூயா. அநேக பாவங்களின் நிமித்தம் சாபம் தங்கி இருக்கிறது. அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? நம் வாசிக்க கேட்கலாம். நீதிமொழிகள் 28:13 வாசிக்க கேட்கலாம். நீதிமொழிகள் 28:13 வாசிக்க கேட்கலாம். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இரக்கம் பெறுவான். அல்லேலூயா. பாவத்தோட வந்து ஜெபிக்கிறது. பாவத்தோட எத்தனை பேர் பாவத்தோட ஜெபிக்கிறோம்? இப்போ நம்ம சொல்லப்பட்ட பாவம் யாருக்கிட்டையுமே இல்லையா? எல்லாருக்கிட்டையும் இருக்குது. அல்லேலூயா. எல்லாருக்கிட்டையும் இருக்குது. அந்த பாவத்தோட நம்ம என்ன செய்கிறோம்னா ஜெபம் பண்ணுறோம். எனக்கு அருமையான பிள்ளைகளே, எனக்கு அருமையான தேவஜனமே, அல்லேலூயா. நம்ம அந்த பாவத்தோடு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரை நம்ம என்ன சொல்கிறோம்? மறுபடி பாவம் செய்கிறோம். ஒருக்கா பாவியாக இருந்தோம் இல்லையா? எல்லாரும் பாவியாக இருந்தோம். பாவிங்க தான். நம்ம ஒன்றும் பரிசுத்தவான்கள் கிடையாது. ஒரு ஆண்டவரை அறிய முன்னுக்கு பாவம் செஞ்சோம் தான். அது அறியாமல் செய்த பாவம். இப்போ செய்கிற பாவமெல்லாம் என்ன பாவம்? அறிந்து செய்கிற பாவம். அல்லேலூயா. அது தெரியாமல் செய்தது கர்த்தர் மன்னித்தார். மறுபடியும் நம்ம என்ன செய்கிறோம்? தெரிந்து செய்கிறோம். ஒரு விபச்சாரி, அவள் என்ன செய்கிறாள்? அந்த ஊரில் ஒரு விபச்சாரத்தினால் கையும் மெய்யுமா பிடிபட்டால் அவளை என்ன செய்ய வேண்டும்? கல்லறிந்து கொள்ள வேண்டும். அவளை நோக்கி கொஞ்சம் பேர் திரட்டிக்கிட்டு வராங்க. அவர் ஆண்டவர் மன்னிச்சாரு. மன்னிச்சுட்டு என்ன சொன்னார் தெரியுமா? மகளே, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, இனிமே என்ன செய்யாத? பாவம் செய்யாத. இந்த வியாதிஸ்தனை நோக்கி ஆண்டவர் என்ன சொன்னார்? அதிக கேடு உனக்கு வராதபடிக்கு நீ பாவம் செய்யாத. நல்லா புரிஞ்சுக்குங்க. அங்கே இங்கேயும் வேடிக்கை பார்த்து அங்கே இங்கேயும் உங்கள் சிந்தைகளை திருப்பினீங்கன்னா நீங்கள் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட வேண்டும். பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட, மறைக்க கூடாது. பாவத்தை ஆண்டவர்கிட்ட மறைக்காதீங்க. மனுஷன்ட்ட சொல்ல வேணாம். நீங்கள் யார்கிட்டையும் ஆண்டவர்கிட்ட சொல்லி அறிக்கை செஞ்சுட்டு விட்டுருங்க. மறுபடியும் என்ன செய்யாதீங்க? பாவம் செய்யாதீங்க. இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? தம்பி அதை எடுத்துட்டு வா. எங்க அல்லேலூயா. நம்ம போய் ஜெபம் பண்றோம். பாவத்தோட அறிக்கை செய்யாம நம்ம ஜெபம் பண்றோம்னு வைங்களேன். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கணும்னு சொல்றோம். இது என்னது? பெரிய பானை. பெரிய பானைன்ட்டு உங்க மனசுல வச்சுக்கோங்க. சரியா? இது நிரம்ப என்ன இருக்குது? சாதம் இருக்குது. சாதம் சாப்பாடு. இதுல என்னது? நஞ்சு, விஷம். இது என்ன இருக்கு? விஷம். இங்க பாருங்க, அவ்வளத்தையும் நான் ஊத்தல, ஒரு சொட்டு இதுல விழுந்துருச்சு. இந்த பானை புல்லா இருக்கிற சாதம் இது நஞ்சு ஆகுமா இல்ல நஞ்சு ஆகாதா? சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு சொட்டு தான்
சரி, நீங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, நானும் பார்த்துட்டு இருக்கிறேன். அந்த ஒரு சொட்டு நஞ்சு இந்த பாத்திரத்தில் விழுந்துருச்சு. இப்போ நமக்கு தெரியும் இது நஞ்சுன்னு சொல்லி தெரியும், நமக்கெல்லாம் விஷம்ண்டு இது தெரியும். இதை சாப்பிட்டோம்னா செத்து போகும்னு நமக்கெல்லாம் தெரியும். நம்ம இந்த சாப்பாட்டை சாப்பிடுவோமா? நீங்கள் சாப்பிடுவீங்களா? நான் சாப்பிடுவேனா? சாப்பிட மாட்டோம். அப்போ நம்ம பாவத்தோட வந்து விண்ணப்பம் செய்கிறது, ஜெபம் பண்ணுகிறது, அது கேட்கப்படுமா? நம்ம மட்டும் சாப்பிட மாட்டோம் அந்த நஞ்சு கலந்த சாப்பாட்டை. ஆனா நாங்க பாவத்தோட நாங்க ஜெபம் பண்ணுவோம், நாங்க அறிக்கை செஞ்சு விடலாம் மாட்டோம், அதையும் ஒரு பக்கம் கொஞ்சம் வச்சுக்குவோம். அல்லேலூயா. நாங்க ஜெபம் பண்ணுவோம், அதை மட்டும் ஆண்டவர் கேட்டு எங்களுக்கு பதில் கொடுக்கணும். என்ன? அல்லேலூயா. அதை மட்டும் ஆண்டவர் கேட்டு எங்களுக்கு பதில் கொடுக்கணும். ஆண்டவர் என்ன செஞ்சிடும்? எங்களுக்கு நன்மை செய்யணும். அப்புறம் ஏதாச்சும் நடக்கலண்டா, ஆண்டவரே உமக்கு கண் இல்லையா, காது இல்லையா, மூக்கு இல்லையா, வாய் இல்லையா, நாங்க கஷ்டப்படுகிறது உங்களுக்கு தெரியலையா? அல்லேலூயா. தெரியாதுன்னு சொல்ல போறார் ஆண்டவர், பார்த்துட்டு இருங்க. அல்லேலூயா. உன்னை நான் அறியேன் என்று வரப்போகிறது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைக, நம் பாவத்தோடு ஜெபிக்கிற ஜெபம் எப்படி அது பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேரும்? ஆண்டவரிடத்துல எப்படி போய் சேரும்? பாவத்தோடு ஆராதிக்கிற ஆராதனை எப்படி அது ஆசீர்வாதமாய் மாறும்? நான் ஆராதனைக்கு போறேங்க. அல்லேலூயா. நான் ஆராதனைக்கெல்லாம் போவேன், ஆராதனைலாம் நான் விட மாட்டேன். நான் எல்லாத்துலேயும் உண்மையாக இருக்கிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் உண்மையாக இருக்கிறது நல்லது. கர்த்தர் அதைத்தான் பார்க்கிறார். உண்மை உள்ளவனை கர்த்தர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சபையிலே குறிப்பிட்டு சொல்லப்போனால் ஒரு 10-15 குடும்பம் தான் உண்மையாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு விஷயத்தில் வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன், இவங்க மற்றத்தில் எல்லாத்துலேயும் இவங்க தப்பு பண்ணுவாங்க, பாவம் பண்ணுவாங்கன்னு. ஒரு விஷயம், இந்த ஒரு பானை சோத்துல ஒரு சோத்தை எடுத்தானே பதம் பார்க்குறோம். நம்ம அவிஞ்சிருக்காண்டு என்ன எல்லா சோத்தையுமே நான் அவிச்சு பார்க்குறீங்க? இல்லைல்ல. ஒரு சோத்தை எடுத்து பார்த்தா தெரிஞ்சிருது இல்லை நமக்கு சாப்பாடு கரெக்டாக வந்துருச்சுன்னு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு 10 குடும்பம் கூட இல்லைங்க சபையில் உண்மையாக இருக்கிறவங்க. அதை வச்சு உங்களுக்கு தசம்பாவத்தை வச்சு நான் பிடிச்சிடுவேன். நீங்கள் யார், எவர், எங்கே வஞ்சிக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க? ஆண்டவர் சொன்னாருங்க. நீங்கள் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போது இங்கே என்ன வேதம் சொல்லுகிறது? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ என்ன செய்வான்? வாழ்வடைவான். அல்லேலூயா. நேரம் போய் கொண்டு இருக்கிறபடினால் நாமளும் சீக்கிரமாக என்ன செய்யலாம்? போகலாம். புலம்பல் 1:8-5-6-7-9 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். புலம்பலை எடுத்துக்கொள்வோம். புலம்பல். அல்லேலூயா. புலம்பல் 2. புலம்பல் 1:1-8, 8-5-6-7-9 வசனங்கள். ஐயோ ஜனம் பெருத்த நகரி தனிமையாக உட்கார்ந்திருக்கிறாளே, விதவைக்கு ஒப்பானாலே, ஜாதிகளில் பெரியவளும் சீமைகளில் நாயகியுமாய் இருந்தவள். நான் ஒன்று புலம்பல் 1 முதலாவது 8 வாசிக்க கேட்கலாம். புலம்பல் 1:8 வாசிக்க கேட்கலாம். எருசலேம் மிகுதியாய் பாவம் செய்தால் ஆதலால் தூர ஸ்திரியை போலானால், அவளை கனம் பண்ணினவர்கள் எல்லாரும் அவளை அசட்டை பண்ணுகிறார்கள். அவளுடைய மானத்தை கண்டார்கள், அவளும் பெருமூச்சு விட்டு திரும்பினாள். அல்லேலூயா. அல்லேலூயா. 5 வாசிக்க கேட்கலாம். 5-6-7. அவள் சத்துருக்கள் தலைமையானார்கள். அவள் பகைஞர் சுகித்திருக்கிறார்கள். அவளுடைய திரளான பாதகங்களின் நிமித்தம் கர்த்தர் அவளை சஞ்சலப்படுத்தினார். அவள் பிள்ளைகள் சத்துருவுக்கு முன்பாக சிறைப்பட்டு போனார்கள். சத்துருக்கு முன்பதாக சிறைப்பட்டு 9 வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். சீயோன் குமாரத்தின் அழகெல்லாம் அவளை விட்டு போயிற்று. அவளுடைய அழகெல்லாம் அவளை விட்டு போயிற்று. அவள் பிரபுக்கள் மேய்ச்சலை காணாத மான்களுக்கு ஒப்பாகி தொடர்கிறவனுக்கு முன்பாக சத்துவம் இல்லாமல் நடந்து போனார்கள். தொடர்களுக்கு முன்பதாக சத்துவம் இல்லாமல் பலன் போய்விட்டது.
தனக்கு சிறுமையும் தவிப்பும் உண்டாகிய நாட்களிலே ஆ, எருசலேம் பூர்வ நாட்கள் முதற்கொண்டு ஆ. தனக்கு உண்டாயிருந்த இன்பமானவைகளை எல்லாம் நினைக்கிறாள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆ, அவளுக்கு உதவி செய்வார் இல்லாமல், அவளுக்கு உதவி செய்வார் இல்லாமல், அவளுடைய ஜனங்கள் சத்ருவின் கையிலே விழுகையில், அவளுடைய ஜனங்கள் சத்ருவின் கையிலே விழுகையில், பகைஞர் அவளை பார்த்து பகஞ்சன் அவனை அவளுடைய ஓய்வு நாட்களை குறித்து பரியாசம் பண்ணினார்கள். பரியாசம் பண்ணினார்கள். இன்னும் 9 வரைக்கும் வாசிச்சிட்டீங்களா? 7, 9 வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். எருசலேம் மிகுதியாய் பாவம் செய்தாள். எருசலேம் மிகுதியாய் பாவம் செய்தாள். இங்க பாத்துங்க, நீங்க இவ்வளவு நேரம் கவனிச்சீங்களோ தெரியல, இங்க கவனிங்க. ஆதலால் தூர ஸ்திரியை போலானால், தூரஸ்தியை போனால் அவளை கனம் பண்ணினவர்கள் எல்லாரும் அவளை அசட்டை பண்ணுகிறார்கள். கனம் பண்ணுறவங்க எல்லாரும் இப்ப அசட்டை பண்றாங்க. அவளுடைய மானத்தை கண்டார்கள், அவளுடைய மானத்தை கண்டார்கள். அவளும் பெருமூச்சு விட்டு பின்னிட்டு திரும்பினாள். அவளும் பெருமூச்சு விட்டு பின்னிட்டு திரும்பினாள். அல்லேலூயா, அல்லேலூயா. 9 வாசிக்க கேட்கலாம். அவளுடைய அசுத்தம் அவள் வஸ்திரங்களில் ஓரங்களில் இருந்தது. அல்லேலூயா. கேளுங்க, எல்லா விளங்குதா வசனம்? எல்லாருக்கும் அவளுடைய அசுத்தம் அவள் வஸ்திர ஓரங்களில் இருந்தது. தனக்கு வரப்போகிற முடிவை நினையாதிருந்தாள். தனக்கு வரப்போகிற முடிவை நினையாதிருந்தாள். ஆகையால் அதிசயமாய் தாழ்த்தப்பட்டு போனாள். ஆகையால் அதிசயமாய் தாழ்த்தப்பட்டு போனாள். தேற்றுவார் இல்லை, தேற்றுவாரும் இல்லை. கர்த்தாவே, கர்த்தாவே, என் சிறுமையை பாரும், என் சிறுமையை பாரு. பகஞ்சன் பெருமை பாராட்டினானே, பகஞ்சன் பெருமை பாராட்டினானே. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அவளுடைய பாவத்தின் நிமித்தமாய் இங்க என்ன நடக்கிறது? கர்த்தரே அவளை சஞ்சலப்படுத்தினாராம். அல்லேலூயா. இங்க யாராவது பிசாசு வந்துச்சாங்க? எல்லாம் தலையை நிமிர்ந்து பாருங்க. பிசாசு வந்துச்சா சஞ்சலப்படுத்துறதுக்கு? கர்த்தரே அவளை சஞ்சலப்படுத்தினார். அவள் பிள்ளைகள் சிறைப்பட்டு போனார்கள். பிள்ளைங்கள்லாம் எங்க போயிட்டாங்க? ஜெயில் அடைக்க, அப்படித்தானே? சிறைப்பட்டு போனாங்கன்னா ஜெயில் தண்டனை. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அவளுடைய பிரபுக்கள் பலனிழந்து போனார்கள். என்ன செஞ்சார்களா? முதலாவது கர்த்தர் அவளை சஞ்சலப்படுத்தினார். 2வது பிள்ளைகள் என்ன செய்தார்கள்? சிறைப்பட்டு போனார்கள். 3வது அவளுடைய பிரபுக்கள் எல்லாம் பலனிழந்து போனார்கள். அல்லேலூயா. உதவி செய்வார் யாருமே இல்லை, உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை. எல்லா சஞ்சலமும் அவளுக்கு வந்துருச்சு, எல்லா வேதனையும் வந்துருச்சு, எல்லா கண்ணீரும் வந்துருச்சு. ஆனா அவளுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, யாருமே இல்லைங்க. ஏன் தெரியுமா? பாவத்தின் சம்பளம் மரணம். அல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணமாய் இருக்கிறபடியாய் அவளுக்கு உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அவள் கடைசியா பரியாசம் பண்ணப்படுகிறாள். அவளை பரியாசம் பண்றாங்க. அவளுடைய அழகு அவளை விட்டு போய்விட்டது. அல்லேலூயா. அவளுடைய அழகு, அவள் அழகான ஒரு குமாரத்தி, அவளுடைய அழகு என்ன செய்து விட்டது? அவளை விட்டு போய்விட்டது. பாருங்க என்னென்ன எல்லாம் இழக்க வேண்டியது வருகிறது என்று. அல்லேலூயா. பாவத்தினால் நான் எந்த காரியத்துக்காக சொல்லுகிறேன் என்றால், இந்த சின்ன சின்ன பாவங்கள் அது சாபமாகி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை எப்படி அழிக்கிறது என்று பாருங்கள். ஒன்றுமே இல்லாமல் ஆக்கி விடுகிறது. அல்லேலூயா. நீங்கள் பிறந்ததுல இருந்து கஷ்டப்பட்டு நீங்க ரொம்பவும் பாரப்பட்டு உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, தாய்க்காக, தகப்பனுக்காக, சொந்தங்களுக்காக, உறவுகளுக்காக நீங்க சேர்த்து வைத்த மரியாதை, மானம், அஸ்தி எல்லாமே, அந்தஸ்து எல்லாமே என்ன செய்கிறது? ஒரு நொடி பொழுதிலே மறைந்து போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 7வது ஒரு வசனத்துல 7வது வசனமா 7வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். தனக்கு சிறுமையும் தவிப்பும் உண்டாகிய நாட்களிலே, தனக்கு சிறுமையும் தவிப்பும் உண்டான நாட்கள்ல எருசலேம் பூர்வ நாட்கள் முதற்கொண்டு தனக்கு உண்டாயிருந்த இன்பமானவைகளை எல்லாம் நினைக்கிறாள். அல்லேலூயா. இப்ப நினைச்சு பாக்குறா உட்கார்ந்து, ஐயோ நான் என்னை எப்படியெல்லாம் ஆண்டவர் வச்சிருந்தாரு, நான் எப்படியெல்லாம் இருந்தேன், எப்படியெல்லாம் நான் வாழ்ந்தேன், இப்போ ஒரு நொடி பொழுதுல எல்லாமே மறைந்து போய்விட்டதே. அவளுக்கு முடிவு தெரியாமல் இருந்தது. நீங்க வாசித்து பாருங்கள், பின்னுக்கு நமக்கு என்ன சம்பவிக்க போகிறது என்று சொல்லி முடிவு கூட அவளுக்கு தெரியாமல் இருந்தது. அல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் அது மரணமாய் இருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, முடிவு அவள் தெரியாமல் இருந்தாள். அல்லேலூயா. ஜீவனை கொடுத்த தேவனுக்கு நாம் பரிசுத்தமாய் வாழ முடியவில்லை என்றால் நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஜீரோ. அல்லேலூயா, அல்லேலூயா.
கிறிஸ்தவ வாழ்க்கையே ஜீரோ. அல்லேலூயா. நம்ம பிரயாசப்பட்டதெல்லாம் ஜீரோ. அல்லேலூயா. இந்த உலகம் நிரந்தரம் இல்லை. நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த உலகம் நிரந்தரம் இல்லை. எப்பொழுது கர்த்தருடைய வருகை வரப்போகிறது என்று தெரியாது. திருடனை போல வரப்போகிறார். ஆனால் கடைசியா காலத்தில் நிற்கிறோம் என்று மட்டும் தெரிகிறது. அல்லேலூயா. இன்றைக்கும் வரலாம், நாளைக்கும் வரலாம், 1 மாசம் கழித்தும் வரலாம், 2 மாசம் கழித்தும் வரலாம், 1 வருஷம் கழித்தும் வரலாம். ஆனால் குறுகிய காலத்துக்குள்ளே வந்து விட்டோம். அல்லேலூயா. குறுகிய காலத்துக்குள்ளே வந்து விட்டோம். எப்பொழுது கர்த்தர் வருவார் என்று தெரியாது. நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாய் இருக்கிறது எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே. அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 25 1 9 வரை வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 25 1 9 வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாய் இருக்கும். அல்லேலூயா. 10 கன்னிகைகள் இருந்தார்கள். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும், அதிலே 5 பேர் புத்தி உள்ளவர்களும், 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. எண்ணெயை கொண்டுட்டு போகலங்க. என்னத்த எண்ணெயை கொண்டுட்டு போகல. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். புத்தி உள்ளவங்க தீவட்டியையும் எண்ணெயும் சேர்த்து எடுத்துக்கிட்டு போனாங்க. அந்த புத்தி இல்லாதவங்க தீவட்டி எடுத்துட்டு போனாங்க, எண்ணெயை கொண்டு போகல. மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள். எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி கொண்டு. இப்ப எத்தனை பேர் தூங்குறீங்க? நிறைய பேர் தூங்கி விழுறீங்க. தட்டுங்க, அங்க பாருங்க சகோதரிகளே, தூங்குறீங்க. வசனம் உங்களுக்கு நேரம் தான் வருது. சாத்தான் உங்களை என்ன செய்யறான்? உங்களை கண்களை அடைக்கிறான். மற்ற நேரத்தில் தூங்குங்க. வார்த்தை கொடுக்கும் போது தூங்காதீங்க, விழித்திருங்கள். அல்லேலூயா. வாசிக்க கேட்கலாம். புத்தி உள்ள 5 பேர் என்ன செய்தார்கள்? எண்ணெயையும் தீவட்டியையும் எடுத்துக்கொண்டு போனார்கள். புத்தி இல்லாதவர்களோ அவர்கள் தீவட்டியை மட்டும் எடுத்துக்கொண்டு போனார்கள். அவர்கள் எண்ணெயை எடுத்துக்கொண்டு போகவில்லை. கர்த்தருடைய வருகை இது கடைசி. கொஞ்ச நேரம் முடிக்க போகிறேன். அல்லேலூயா. விழித்திருந்து கேளுங்க, இதை முடிக்க போகிறேன். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்ற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். அப்பொழுது எல்லா 10 கன்னிகைகளும் எழுந்திருந்து தீவட்டிகளை என்ன செய்தார்கள்? ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி உங்கள் எண்ணெயிலே எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா. இந்த 5 பேர் புத்தி உள்ளவர்களாக இருந்தார்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்களாக இருந்தார்கள். இந்த புத்தி இல்லாதவர்கள் என்னத்தை மட்டும் கொண்டு போனார்கள்? தீவட்டியை மட்டும் கொண்டு போனார்கள். அல்லேலூயா. அந்த தீவட்டியை மட்டும் கொண்டு போனவர்கள் புத்தி இல்லாதவர்களாக இருந்தார்கள். அல்லேலூயா. இந்த புத்தி இல்லாதவர்களாக இருக்கிறோமா, நம்ம புத்தி உள்ளவர்களாக இருக்கிறோமா என்று பார்க்க போகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை சத்தம் உண்டாயிற்று. கிளம்புங்க, அப்பா சொல்றாரு, கிளம்புங்க, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு சனிக்கிழமை, இன்னைக்கு ஆயத்தமாவுங்க, நம்ம சர்ச்சைக்கு போகலாம். அல்லேலூயா. காணிக்கை எடுத்துட்டு வரோம், தசம்பாவத்தை கொண்டு வரதில்லை. தசம்பாவத்தை கொண்டு வரோம், காணிக்கை எடுத்துட்டு வரதில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் காணிக்கையும் தசம்பாவத்தையும் வஞ்சிக்கிறீங்கன்னு சொன்னாரா, இல்லைன்னா இங்கே தசம்பாவத்தை வஞ்சிக்கிறீங்கன்னு சொன்னாரா? காணிக்கையும் தசம்பாவத்தையும் தான் வஞ்சிக்கிறீங்கன்னு சொன்னார் இல்லையா? அதை வஞ்சித்தா என்னது பாவமா இல்லையா? அது சாவமா மாறுமா இல்லையா? மாறும். அப்போ அவசரமாக எல்லாமே கோப்பம் பண்ணுவோம், ஆனால் அந்த காணிக்கை தசம்பாவத்தை மட்டும் மறந்துடுவோம். அப்போ இடையில போகிற நேரம் அம்மா கேட்பாங்க, என்னங்க தசம்பாவம் காணிக்கையெல்லாம் கையில் எடுத்துட்டிங்களா? பரவாயில்ல, வா, மாதம் கொடுக்குறோம்ல, இந்த மாதம் கொடுக்காட்டி என்ன அடுத்த மாதம் பார்த்துக்கலாம். அல்லேலூயா. இந்த வாரம் கொடுக்காட்டி என்ன அடுத்த வாரம் நம்ம கொடுத்துடலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு வாரம் தான் கொடுக்குறோம், சரி இந்த தசம்பாவத்தை காணிக்கையாக்கி போட்டுக்கலாம். அல்லேலூயா. தசம்பாவத்தை காணிக்கையாக போட்டுக்கலாம். காணிக்கை தேவையில்லை, இதையே காணிக்கையாக போட்டு வந்துடலாம், வா. அல்லேலூயா.
கர்த்தர் உங்களுடைய ஒவ்வொரு செயலையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவங்க என்னத்தை விட்டுட்டு வந்தாங்க? எண்ணெயை விட்டுட்டு வந்துட்டாங்க. இந்த புத்தி இல்லாத ஸ்திரீகள் என்னத்தை விட்டுட்டு வந்தாங்க? எண்ணெயை விட்டுட்டு வந்துட்டாங்க. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அங்க என்ன நடக்கிறது? அல்லேலூயா. வாசிக்க கேட்கலாம். புத்தி உள்ளவர்கள் பிரதி உத்தரமாக, அப்படி அல்ல, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி, உங்களுக்கும் எங்களுக்கும் போதாமல் ஆகாதபடிக்கு நீங்கள் விற்கிறவரிடத்திலே போய், நீங்கள் விற்கிறவரிடத்திலே போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. இந்த விட்டுட்டு வந்த காரியத்தை குறித்து நான் முதலாவது சொல்ல விரும்புகிறேன். நல்லா சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, பைபிள் படிப்பாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க. அல்லேலூயா. ஜெபம் பண்ண தெரியாதுன்னா பரவாயில்ல, ஜெபம் பண்ண தெரிஞ்சாலும் நான் நல்லா பைபிள் படிப்பேங்க, ஆனால் ஜெபம் பண்ணுறதில்ல. பைபிளும் படிக்கணும், ஜெபமும் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் ஜெபம் பண்ணுவாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க. சிலர் என்ன பண்ண மாட்டாங்க? ஜெபம் பண்ணுவாங்க நல்லா, ஆனால் வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. அல்லேலூயா. ஊழியக்காரவங்களுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. அல்லேலூயா. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆராதனையே விட்டுருவாங்க. ஆண்டவர் சொன்னார், சிலர் என்னுடைய ஓய்வு நாளை அசட்டை பண்ணுகிறது போல நீங்களும் என்ன செய்யாதிருங்கள்? அசட்டை பண்ணாதிருங்கள். எத்தனை பேர் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை விட்டுட்டு இருக்கிறீங்க? நான் சொல்கிறேன், எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அது பாவம், அது சாபமாய் மாறிவிடும். அல்லேலூயா. முதல் கனி கர்த்தருக்கு. உங்களுடைய ஆராதனை, உங்களுடைய ஜெபம், உங்களுடைய துதி, உங்களுடைய எல்லா காரியமும் முதல் கர்த்தருக்கு. அதுக்கப்புறம் தான் கணவன், மனைவி, பிள்ளை, சொந்தம் எல்லா உறவுகள் எல்லாம் அதுக்கு பிறகுதான். அல்லேலூயா. முதலாவது நம்ம கர்த்தரை என்ன செய்ய வேண்டும்? கனம் பண்ண வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் ஆராதனையை விட்டுட்டு இருக்கிறோம்? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், சிலர் ஓய்வு நாளை அசட்டை பண்ணுகிறது போல நீங்களும் அசட்டை பண்ணாதிருங்கள். அல்லேலூயா. அது பாவம், அது உங்களுக்கு சாபமாய் மாறிவிடும். அல்லேலூயா. சிலர் என்ன செய்வாங்கன்னா, ஜெபம் பண்ணுவாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க. சிலர் ஆராதனையை விட்டு விடுவாங்க. சிலர் நல்லா பாடுவாங்க, அவங்களும் என்ன செய்ய மாட்டாங்க? கீழ்ப்படிய மாட்டாங்க. சிலர் என்ன செய்வாங்கன்னா, வார்த்தையை நல்லா கேட்பாங்க. இந்த இப்போ போயிட்டு இருக்குல்ல, நல்லா கேட்பாங்க, ஆனால் அதன்படி வாழ மாட்டாங்க. கேட்குதா நான் சொல்றது? புரியுதா? அல்லேலூயா. நல்ல வார்த்தையை கேட்பாங்க, ஆனால் அதன்படி அவங்களால என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, அல்லேலூயா, இந்த வார்த்தையின்படி இந்த கடைசி காலத்திலே நாம் வாழாமல் போவோமானால் பரிதாபம், பரலோக ராஜ்யத்தை நீங்கள் இழந்து விடுவீர்கள். அந்த கிறிஸ்துவின் நாட்களிலே மாட்டிக்கொள்ளுவோமானால் அதை போல ஒரு கொடுமை ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. இந்த ரகசிய வருகையில் நம்ம போய் ஆக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் வந்து விட்டால் அவனுடைய அரசாட்சியிலே அவன் அவ்வளவு கொடுமைப்படுத்துவான் சனங்களை என்ன செய்வார்களாம்? நஞ்ச குடிப்பாங்களாம், தற்கொலை செய்ய போவாங்களாம், என்னென்னமோ செய்வார்களாம், ஆனால் அவர்களுக்கு சாவே வராதாம். அல்லேலூயா. கொடுமையான காலம் அது. நாங்கள் அந்த காலத்துக்குள் மாட்டிக்கொள்ளக்கூடாது தான் இங்கே ஊழியக்காரவங்களுக்கு கிடந்து என்ன செய்கிறாங்க? ஊழியக்காரர் கிடந்து என்ன பண்ணுறாரு? நெஞ்சு வலிக்க வலிக்க கத்துறாரு. நம்ம சத்தியத்தை சொன்னால் சத்ருவை பார்க்குற மாதிரி பார்க்குறது. அல்லேலூயா. அவங்க என்ன அந்த பாஸ்டரமா அப்படி பேசுகிறாங்க? அந்த பாஸ்டர் என்ன எப்படி அதே குறித்து பேசுகிறாரு? நீ விட்டியா? சொல்லு, நீ விட்டுட்டு இருந்தியா? நீ விட்டியா அந்த காரியத்தை? நீ விடவே இல்லை, ஆனால் உனக்கு கோவம் மட்டும் வருது. ஏன் கோவம் வருது? நீ விடாமல் இருக்கிறதுனால உனக்கு கோவம் வருது. அல்லேலூயா. ஒரு விபச்சாரத்தை பற்றி இங்கே ஒரு பிரசங்கம் வருகிறது, உனக்கு ஏன் கோவம் வருது? உனக்கு ஏன் கோவம் வருது? ஒரு குடியை பற்றி இங்கே பிரசங்கம் வருகிறது, உங்களுக்கு ஏன் கோவம் வருகிறது? அல்லேலூயா. நீங்கள் பாவத்தோடு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு கோவம் வருகிறது. இல்லைன்னா எனக்கு என்ன, எனக்கு அளவா இல்லைங்க அந்த தொப்பி. அல்லேலூயா. எனக்கு அளவா இருந்தால் நான் அந்த தொப்பியை போட்டுக்குவேன். அல்லேலூயா. எனக்கு அந்த தொப்பி அளவில்லை. அப்படி குற்ற மனச்சாட்சி வருமா இருந்தால், எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இங்கே வேதத்திலே சொல்லப்பட்டது போல தன் பாவத்தை மறைக்கிறவன் அவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நீ இரக்கம் பெற வேண்டும் என்றால் நீ அறிக்கை செய்து விட்டு விட வேண்டும். அல்லேலூயா. நாயை போல, நாய் தான் என்ன செய்யும்? கக்குனதை அள்ளி தின்னும். அல்லேலூயா. நாய் இல்லை நம்ம. அல்லேலூயா, அல்லேலூயா. நாய் வந்து கக்குனதை அள்ளி தின்னும். ஆனால் நம்ம எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களை ஊழியக்காரர்களாக பார்க்கிறார், விசுவாசிகளாக கூட பார்க்கல, உங்களை மேல்மையாக பார்க்கிறார் கர்த்தர். அல்லேலூயா. நம்ம இந்த கீழே நோக்கி பார்க்கக்கூடாது எப்பயுமே. அல்லேலூயா,
அல்லேலூயா. இப்ப நாய் கக்கினதை அள்ளி தின்னுகிறது, அந்த குணம் நமக்கு வர வேண்டாம். அல்லேலூயா. வேணான்னு விட்டா விட்டுறணும். தோட்ட கலட்டினீன்னா மறுபடி போடாத. பெண்களை பார்த்து சொல்றேன், கலட்டினீன்னா மறுபடி போடாத. ஆண்டோட நாமத்தை நீ தூசிக்க பண்ணிக்கிட்டு இருக்கிற. கலட்டிரியா, மறுபடி போடாத. உன்னை கலட்டுன்னு நான் சொல்ல வரமாட்டேன். ஆவியானவர் சபையில் பேசுகிற வார்த்தைகளுக்கு நீங்கள் எனக்கிட்ட தான் நிறைய தடவை என் வீட்டுக்காரர் சொல்லி இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆவியானவர் பேசினார், நான் கலட்டினேன். திருப்பி என்ன செய்யாத, போடாத. கலட்டின நிறைய பேர் சபையில் என்ன செய்யிருக்கீங்க, நகை கலட்டுறீங்க, திருப்பி போடுறீங்க. கக்குனதை அள்ளி தின்னாதீங்க. அல்லேலூயா. பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா. சிலர் நல்லா என்ன செய்வாங்க, பாட்டு நல்லா பாடுவாங்க. உண்மை இருக்காது அவங்கக்கிட்ட, பரிசுத்தம் இருக்காது. பாட்டு என்ன செய்வாங்க, நல்லா பாடுவாங்க, பரிசுத்தம் இருக்காது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, சிலர் என்ன செய்வாங்க, வார்த்தையை கேட்பாங்க, அதன்படி வாழ மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு நாள் என்ன செய்யப்படும், கதவு பூட்டப்பட வேண்டிய நாட்கள் வரப்போகிறது. 12:13 வாசிக்க கேட்கலாம். அதிலே அதற்கு அவர் மத்தேயு அதுல நான் வாசிச்சதுல தான். அதற்கு அவர் உங்களை அறியேன், உங்களை நான் அறியேன், மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் என்ன செய்தார், வந்து விட்டார். இவர்கள் எண்ணெயை கொண்டு வருவதற்காக போய்விட்டார்கள். அந்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்படியே அவர்கள் வாங்க போன போது, எண்ணெயை வாங்க போயிட்டாங்க. இப்ப ஒரு குரூப் புத்தி உள்ள பெண்கள் சொல்றாங்க, அந்த புத்தி இல்லாத பெண்களை நோக்கி, இவங்க அவங்க கிட்ட கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க, எங்களுக்கு கொஞ்சம் போல எண்ணெய் கொடுங்க, எங்களுடைய தீப்பெட்டிகள் எங்களுடைய விளக்குகள் அணைந்து போகிறதுன்னு சொல்லி அவங்க கிட்ட போய் புத்தி உள்ள பெண்கள்கிட்ட கேட்கும் பொழுது, அந்த புத்தி உள்ள பெண்கள் இவங்களுக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னா, உங்களுக்கும் எங்களுக்கும் பத்தாம போயிரும், உங்க விளக்கும் அணைஞ்சு போயிரும், எங்க விளக்கும் அணைஞ்சு போயிரும், அதனால நீங்க விற்கிறவங்க இடத்துல நீங்க என்ன செய்யுங்க, போய் வாங்கிக்கிங்க. அல்லேலூயா. இப்ப என்ன பண்ணியாச்சு, இவங்க விற்கிறவங்க இடத்துல வாங்க போயிட்டாங்க. இப்ப என்ன நடக்கிறது, அப்பொழுது மணவாளன் வந்து விட்டார். நீங்க தூங்கிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே கர்த்தருடைய வருகை வந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அல்லேலூயா. எத்தனை பேர் சபை வெளியே தூங்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த சபையா இருந்தாலும் சரி, இந்த லைவை பார்க்கிற யாரா இருந்தாலும் சரி, அல்லேலூயா. எத்தனை பேர் சபை வெளியே தூங்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே மணவாளன் வந்து விட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அப்பொழுது இவர்கள் எண்ணெய் வாங்க போய்விட்டார்கள், மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசிக்கிறார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. கல்யாண வீட்டை நீங்கள் பரலோகம் என்று போட்டுக் கொள்ளுங்கள். அவர் கல்யாண வீட்டுக்குள்ளே பிரவேசித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதை நீங்க பரலோக ராஜ்யம் என்று போட்டுக் கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவர்கள் பரலோகத்துக்குள் போய்விட்டார்கள், கதவும் அடைக்கப்பட்டது, பரலோக ராஜ்யத்தின் கதவு பூட்டப்பட்டது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, கதவு அங்கே பூட்டப்படக்கூடாது உங்களுக்கு. அதுக்காகத்தான் இந்த வார்த்தைகள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆயத்தமாக படிதான் இந்த வார்த்தைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 13 வாசிக்க கேட்கலாம். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது, மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். நீங்கள் அறியாதிருக்கிறபடியாய் விழித்திருங்கள். அன்றி, அல்லேலூயா, விழித்திருங்கள். அல்லேலூயா. விழித்திருக்கிறோமா? எத்தனை பேர் விழித்திருக்கிறோம்? காலையில விழித்து எத்தனை பேர் ஜெபம் பண்றோம்? வாலிப பிள்ளைகளே, குயர்ல நிக்கிற பிள்ளைகளே, காலையில் எத்தனை மணிக்கு எழும்புறீங்க? உண்மையை பேசுங்க. எத்தனை மணிக்கு எழும்பி விழித்து ஜெபம் பண்ணுறீங்க? அல்லேலூயா. எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு. யாரு கையை தூக்குங்க, பொய் சொல்லக்கூடாது. 5 மணிக்கு, 5 மணிக்கு, 5 மணிக்கு, 5:30க்கு, 4 மணிக்கு, 5 மணிக்கு, 5 மணிக்கு. வேற யாரு? 5 மணிக்கு வேற யார்? வேற இல்லை. 4 மணிக்கு இல்லை, சரி. 6 மணிக்கு, 6 மணிக்கு, 6 மணிக்கு எழும்பி ஜெபம் பண்ணுறாங்க. வேற காலை ஜெபமே பண்ணுறதில்ல. அதிகாலை ஜெபம் பண்ணுறீங்களா? அம்மா கொஞ்சம் இருங்க, நான் இங்கே பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். இந்த கொயர் இங்கே சரி பண்ணிட்டு அப்புறம் அங்கே வாரேன். அல்லேலூயா.
எத்தனை மணிக்கு எழும்பி ஜெபம் பண்ணுறீங்க? போதுமா? அதிகாலையா? அல்லேலூயா. வயசாயிருச்சா அவங்களுக்கெல்லாம்? உடம்பு முடியலையா? உடம்பு முடியல, படுத்து கிடந்தேன்னா ஓகே, அது கர்த்தர் பார்க்குறாரு. வேலைக்கு போனீங்களா? நைட்டு வேலைக்கு யாராவது பேரில் இருக்குது? யாராவது நைட்டு வேலைக்கு போகிறீங்களா? ஒருவங்க போகிறாங்க. அவங்க போயிட்டு வந்து கூட பாருங்கள் 5 மணிக்கு எழும்புறாங்கன்னு சொல்லி அவங்க என்ன செய்யிருக்காங்க, 5 மணிக்கு எழும்பி ஜெபம் பண்ணுறாங்க. நீங்கள் யாராவது வாலிப பிள்ளைங்க நைட்டு வேலைக்கு போகிறீங்களா? இல்லை. ரொம்ப வேலை கடுமையாக இருக்கும். சமைக்கிறீங்களா? சமையல் வேலை அதிகமாக செய்கிறீங்களா? இல்லை. இன்றைக்கு கர்த்தர் உங்கள்கிட்ட கணக்கு கேட்பார். இன்றைக்கு மனம் திரும்பி காலையில் எழும்பி ஜெபம் பண்ணணும். நான் உங்கள் அம்மா அப்பா கிட்ட கேட்பேன். கேட்டுட்டு உண்மையாக சொல்கிறேன், அந்த கொயர்லேருந்து அப்பா என்ன செய்வார்? அங்கே தூக்கி போட்டுருவார். அங்கே விசுவாசிங்களோட உங்களுக்கு என்று ஒரு கணத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. வாலிப பிள்ளைகளுக்கென்று உங்களது குயருக்கென்று ஒரு கணத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏனோ தானோண்டு வார்த்தையை கேட்டு கேட்டு போயிட்டு திரும்ப திரும்ப செஞ்சதை செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கீழ்ப்படியாமல் அம்மா அப்பாவை கத்த வைக்கக்கூடாது. அல்லேலூயா. மனம் திரும்பணும். படிக்கிறீங்க இல்லைன்னு சொல்லலை. உங்கள் அம்மா அப்பா வேலையை போயிட்டு வந்ததாங்க உங்களுக்கு சமைச்சு 3 நேரமும் சாப்பாடு கொடுக்குறாங்க. சாப்பிடாம இருக்கிறீங்களா? யாராவது 3 நேரம் சாப்பிடாம இருக்கிறீங்களா? எல்லாருக்கும் சேர்த்து தான் கேட்குறேன். யாராவது 3 நேரம் சாப்பிடாம இருக்கிறீங்களா? எல்லாரும் 3 நேரம் சாப்பிட்றீங்கல்ல? பட்டினியா போடுறாங்களா உங்களை? இல்லை. அதுக்கும் டைம் எடுத்து தாய் தோப்பேன் உழைச்சிட்டு வந்து சம்பாரித்து கஷ்டப்பட்டு உங்களுக்கு ஆக்கி அவிச்சு பாத்திரத்தில் போட்டு உங்களுக்கு கொடுக்குறாங்கல்ல. அப்போ எழும்பி நீங்கள் ஜெபிக்கணுமா? ஜெபிக்கக்கூடாதா? எவ்வளோ பரிசுத்தமாக நிற்கணும் தெரியுமா இந்த இடத்துல? அதிகாலை ஒரு நபரின் நிமித்தம் முழு சபையும் கெட்டு போகும். ஒரு நபரின் நிமித்தம் உங்கள் வீடு முழுவதும் என்ன செய்யப்படும்? சாபத்தினால நிரம்பப்படும். அல்லேலூயா. அந்த சாபம் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னா வாலிப பிள்ளைங்க காலையில் அதிகாலையில் எழும்பிச்சோம். போன வாரம் தானே வார்த்தையை கேட்டீங்க. ரஞ்சித் அழகா தானே சொல்லிச்சு, அதிகாலையிலே கர்த்தரை தேடுகிறவன். முடிச்சிருங்கப்பா. அப்போ என்ன போன வாரம் ஜெபம் பண்ணாமல் இருந்துருக்குறீங்க? வார்த்தையை கேட்டு போய் அதன்படி வாழ்கிறதுக்கு தான் சபை. கேட்டுட்டு உட்காந்து போய் என்ன செய்ய, அதே திருப்பி நம்ம பழைய பானையை உருட்டுற வேலை கிடையாது. அல்லேலூயா. பழைய காரியத்தை மறுபடியும் செய்கிறது கிடையாது. பழைய குருடி கதவை துரடி என்ன மறுபடியும் அதையே செய்கிறது கிடையாது. இங்கே கேட்டுட்டு போகிற ஒவ்வொரு வாரமும் இங்கே வந்து என்ன வார்த்தையை நம்ம கேட்டு போகிறோமோ அந்த வார்த்தை, என்னென்ன வார்த்தைகள் நமக்கு பேசப்படுகிறதோ, எந்தெந்த வார்த்தை அது அவங்களுக்கு, இது இவங்களுக்கு, அவங்களுக்கு அல்ல. எனக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? மற்றவங்கள பார்த்து பரியாசம் பண்ணுறதுக்கு அல்ல, மற்றவங்கள பார்த்து நக்கல் பண்ணுறதுக்கு இல்லை. அல்லேலூயா. எனக்கு என்ன கிடைக்கும் இங்கே? அல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன மன்னாவை வைத்திருக்கிறீங்க, அந்த மன்னாவை நீங்க எனக்கு கொடுங்க ஆண்டவரே. அதன்படி நான் வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்களுடைய ஆத்மாவுக்கு அம்மா அப்பா உத்தரவாதி கிடையாது, சபையும் உத்தரவாதி கிடையாது. ஏன் தெரியுமா? உங்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா வசனங்களையும் வார்த்தைகளையும் கொடுத்தாயிற்று. அல்லேலூயா. ஆனால் நீங்க என்ன செய்யறதில்ல, அதன்படி வாழுகிறது இல்லை. அல்லேலூயா. உங்கள் ஆத்மாவுக்கு உங்க ஆத்மாவுக்கு நீங்க தான் பாத்திரவாளி. அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதும் வியாதியாக இருப்பதும், நீங்கள் நல்லா இருப்பதும் நல்லா இல்லாமல் போவதும், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதும் நரகத்துக்கு போவதும் உங்கள் கையில் இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் இரக்கமுள்ளவர் தான். எத்தனை தரம் அவரை திருப்பி திருப்பி நீங்கள் சிலுவையில் அடிப்பீங்க? அல்லேலூயா. இன்றைக்கு சபைக்கு வர்ற பிள்ளைகளின் நிமித்தமாய் வெளியே ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்படுகிறது. அல்லேலூயா. சபைக்கு போகிறவங்க குடிக்கிறாங்க, சபைக்கு போகிற பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க? ஒழுக்கம் இல்லாமல் தெரிகிறாங்க. சபைக்கு போகிறவர்கள் என்ன செய்கிறார்கள்? பாவம் செய்கிறார்கள். அல்லேலூயா. ஒரு சகோதரன் ரஞ்சித் இடத்துல கேட்டானா, உங்கள் சபைக்கு வரவங்க யாராவது பாவம் செய்யலைன்னு சொல்லுங்கள், நாங்கள் உங்கள் சபைக்கு வாரோம், எல்லாரும் செல்ஃபோனையும் வாங்கி பாருங்க அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம வெளியரங்கமாய் பார்க்கிறதை பார்க்கிலும் அந்தரங்கத்திலே நாம் என்ன செய்கிறோம் என்று ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் அந்தரங்க வாழ்க்கைகளை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. நான் பரிசுத்தவான் என்று நான் என்னையை சொல்லுவதை பார்க்கிலும் ஆண்டவர் ஜோபுவை அழைத்தது போல, உத்தமனும் சன்மார்க்கனும் என்று அழைத்தது போல உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைக்க வேண்டும்.
அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் நம்மை நோக்கி வர வேண்டும். என் மகனே, என் மகளே என்று சொல்லி அவர் என்ன செய்ய வேண்டும்? மேகங்கள் நடுவிலே வரப்போகும் பொழுது, ரகசிய வருகையிலே வரப்போகும் பொழுது பேர் சொல்லி உங்களையும் என்னையும் கர்த்தர் கூப்பிட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி பேர் சொல்லி கூப்பிட வேண்டும் என்றால் எல்லாவற்றையும் அறிக்கை செய்து இன்றையோடு விட்டு விடுங்கள். அல்லேலூயா. நீங்கள் கொஞ்சம் அந்த பாவத்திலிருந்து நீங்கள் மனம் திரும்பினீங்கன்னா உங்கள் அப்பா இப்படி கத்தவே மாட்டாருங்க. இங்கே நின்று இங்கே கத்திட்டு அங்கே என்கிட்ட திட்டு வாங்குவார். அங்கே ரொம்ப முடியாமல் என்ன செய்வார்? பலவீனமாக படுத்திருப்பார். அல்லேலூயா. அந்த நேரம் நான் திட்டுவேன். அது மட்டும் இல்லை, கத்தி 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 தன்னுடைய ஆயுஸ் முழுக்க அந்த வாய்ஸில் தன் பலன் முழுக்க போய் விடுகிறது. எல்லாம் பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, ஆனால் அதன்படி வாழ மாட்டேன்றீங்க. அல்லேலூயா. ஒன்று நடந்துச்சு. இந்த சபை என்ன ஆகும், எங்கள் குடும்பம் என்ன ஆகும்? அவருக்கு ஒன்று நடந்துச்சுன்னா உயிரை கூட பணைய வைத்து இந்த பலிவிடத்திலே அவர் நின்று கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. குற்றப்படுத்திட்டு போவீங்கன்னா அது பரிதாபமான, பயங்கரமான பரிதாபத்துக்குள்ளே நீங்கள் தள்ளப்படுவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சபையை குற்றப்படுத்தாதீங்க, ஊழியக்காரனை குற்றப்படுத்தாதீங்க. அல்லேலூயா. ஊழியக்காரர்களை குற்றப்படுத்தாதீங்க. அல்லேலூயா. அது பாவம் மாத்திரமல்ல, பெரிய சாவமாய் மாறிவிடும். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே. அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை நோக்கி அந்த புத்தி இல்லாத கன்னிகைகள் அந்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அதில் தான் இருக்கிறது. 5 சொல்லப்படுகிறது, கர்த்தாவே, ஆண்டவரே, ஆண்டவரே எங்களுக்கு திறவும். அந்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பின்பு மற்ற கன்னிகைகளும் ஆண்டவரே, 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 ஆண்டவர். அங்க பூட்டப்பட்டாச்சு கதவு. என்ன செஞ்சாயிட்டு? அங்க பரலோக கதவு பூட்டப்பட்டாச்சு. புத்தி உள்ள ஸ்திரீகள் உள்ள போய்விட்டார்கள். புத்தி இல்லாத இந்த 5 கன்னிகைகளும் என்ன செய்திருக்கிறார்கள்? என்ன வாங்க போன அந்த டைம்ல கர்த்தர் வந்து விட்டார். கதவும் பூட்டப்பட்டாச்சு. இப்ப அந்த மற்றவர்கள் என்ன செய்யறாங்கன்னு பாருங்க, பார்க்கலாம். ஆண்டவரே, 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 ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அல்லேலூயா. அப்பொழுது அதற்கு அவர் உங்களை அறியேன் என்று, உங்களை நான் அறியேன். நான் முதலே சொன்னேன்ல, உங்களை நான் அறியேன். அல்லேலூயா. கடைசி காலம் வந்துவிடும், வருகை வந்துவிடும். ஆண்டவர் வருவார், தன்னுடைய பிள்ளைகளோட தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு வருகிறாரு. தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு போவார். கைவிடப்பட்டவர்கள் என்ன செய்வார்கள்? கத்துவார்கள், ஆண்டவரே, ஆண்டவரே எங்களையும் கூட்டிட்டு போங்க ஏசப்பா. அல்லேலூயா. இப்போ இங்க கத்துறாங்க, ஆண்டவரே, ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதறுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அறியேன் உங்களை. எனக்கு யாருன்னு தெரியாது. நீங்க கள்ளனா, திருடனா, நீங்க கொலைகாரனா, யாருன்னு தெரியாது. என் பிள்ளைங்க உள்ள என்ன செய்யறாங்க? கல்யாண வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க வரக்கூடாது. அல்லேலூயா. நீங்க வரக்கூடாது. நான் உங்களை அறியேன். விரியம்பாம்ப குட்டிகளே, என்னை விட்டு அகன்று போங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசீர்வாதமான வசனம்னா நல்ல உற்சாகமா கேட்போம். நான் சொல்லிட்டு இருக்கிற இந்த நிமிஷத்தில் உங்களோட பேசி கொண்டிருக்கிற இந்த வார்த்தைகள் உங்களை பரலோக ராஜ்யம் கொண்டு போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசீர்வாதம் வரும், போயிரும். அல்லேலூயா. ஆனால் இந்த பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படும் பொழுதே நான் சொன்னது போல ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கூட்டி தருவார். ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது என்னை தேடுங்கள், பின்பு நான் உங்களுக்கு எல்லாம் சேர்த்து தருவேன். அல்லேலூயா. முதலாவது கர்த்தரை தேட வேண்டும். சொல்லப்பட்ட எல்லா காரியத்தையும் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எல்லா காரியத்திலும் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நேரிட போகிறது மிகவும் பரிதாபமான நிலையாக இருக்கும். புலம்பல் 1 8 5 6 7 9 வாசிக்க கேட்கலாம். புலம்பல், புலம்பல். அல்லேலூயா. எருசலேம் மிகுதியாய் பாவம் செய்தால் ஆதலால் தூர ஸ்திரியை போலானால். ஆமென். அல்லேலூயா. பாவம் செய்தா நம்ம தூரத்தான் நிற்க முடியும், ஒழிய கிட்ட நிற்க முடியாது. ஆண்டவர் கிட்ட போக முடியாதுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் கிட்ட போக முடியாது. அல்லேலூயா. நீங்க பரிசுத்தமா இருப்பீங்கன்னா ஒரு பிசாசு என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, பிசாசு கிரியை செய்து, பயங்கரமா கிரியை செய்து. அல்லேலூயா. நெருப்பு பஞ்சியும் பக்கத்தில் இருந்தால் பத்தும். அதே மாதிரி பரிசுத்தத்துக்கிட்ட பஞ்சு வர முடியாது. ஒரு பரிசுத்த அக்குனி எரிந்து கொண்டிருக்குமானா இருந்தால் உங்களுக்குள்ள
பஞ்சு பக்கத்தில் பிசாசு யாரு? பஞ்சு. அல்லேலூயா. பிசாசு பஞ்சு. ஆனால் நீங்களோ பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட அக்கினி ஜுவாலைகள். அல்லேலூயா. அப்போ எப்படி பாவம் உங்கள்கிட்ட நெருங்க முடியும்? அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியினுடைய அந்த அக்கினி உங்களுக்குள்ளே இருக்குமா இருந்தால், அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்குமா இருந்தால், ஒரு சின்ன பாவம் கூட உங்களை அணுகாது. அல்லேலூயா. எப்படி அது அணுக முடியும்? அது எரித்து போடும். அந்த அபிஷேகம் அந்த 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 பாவத்தை எரித்து போடும். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, மனம் திரும்புவது இந்த கடைசி காலத்திலே மிகவும் முக்கியமாக இருக்கிறது. பரலோக ராஜ்யம் வேணுமானால் நாம் மனம் திரும்புவது மிகவும் அவசியம். அல்லேலூயா. இயேசு வர போறாருங்க, இது கடைசி காலமாச்சுங்க, இன்னமும் தாமதம் வேண்டாமுங்க, நாமும் இயேசுவோடு போவோமுங்க. இயேசு வர போறாருங்க, இது கடைசி காலமாச்சுங்க, இன்னமும் தாமதம் வேண்டாமுங்க, நாமும் இயேசுவோடு போவோமுங்க. பரலோகம் நரகம் ரெண்டு இருக்குங்க, அதுல ஒண்ணு நீங்க தேர்ந்தெடுங்க. பரலோகம் நரகம் ரெண்டு இருக்குங்க, அதுல ஒண்ணு நீங்க தேர்ந்தெடுங்க. பரலோகம் போகும் ஆத்துமாங்க, அது நித்திய ஜீவனை கண்டடையுங்க. நரகம் போகும் ஆத்துமாங்க, அது அக்கினியில வேகுது பாருங்க. அம்மா பாருங்க, ஐயா கேளுங்க, அண்ணன் பாருங்க, தங்க கேளுங்க, கேளுங்க பாருங்க. நரகம் வேண்டாங்க, கேளுங்க பாருங்க. நரகம் வேண்டாங்க. இயேசு வர போறாருங்க, இது கடைசி காலமாச்சுங்க, இன்னமும் தாமதம் வேண்டாமுங்க, நாமும் இயேசுவோடு போவோமுங்க. பரலோகம் நரகம் ரெண்டு இருக்குங்க, அதுல ஒண்ணு நீங்க தேர்ந்தெடுங்க. பரலோகம் நரகம் ரெண்டு இருக்குங்க, அதுல ஒண்ணு நீங்க தேர்ந்தெடுங்க. பரலோகம் போகும் ஆத்துமாங்க, அது நித்திய ஜீவனை கண்டடையுங்க. நரகம் போகும் ஆத்துமாங்க, அது அக்கினியில வேகுது பாருங்க. ஐயா பாருங்க, அம்மா கேளுங்க, அண்ணன் பாருங்க, தங்க கேளுங்க, பாருங்க கேளுங்க. நரகம் வேண்டாங்க, பாருங்க கேளுங்க. நரகம் வேண்டாங்க. அல்லேலூயா. இது வெறும் பாட்டு கிடையாது, இது பாட்டு இல்லை. அல்லேலூயா. இதுவும் ஒரு கர்த்தருடைய வார்த்தையோடு கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. இது பாடலாம் கிடையாது. அல்லேலூயா. இந்த பாட்டுடைய கருத்துக்களை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னா நீங்கள் அதுவே உங்களை பரலோகம் கொண்டு போய் சேர்க்கும். அல்லேலூயா. நரகம் நமக்கு வேணாம், பரலோகம் போகிறது அது நித்தியமாய் அந்த ஆத்துமாய் வாழும். அல்லேலூயா. நரகம் போகிற அந்த ஆத்துமா அக்னியில வேகும். அல்லேலூயா. அந்த அக்னி, அந்த சின்ன சின்ன காரியங்களே நம்மளால் இந்த பூமியில் தாங்க முடியலையே, சின்ன சின்ன பிரச்சனைகளே நம்மளால் தாங்க முடியலையே, அப்போ எப்படி அந்த அக்னி இல்லை அந்த வேகிற அந்த காரியத்தை நம்மளால் தாக்கு பிடிக்க முடியும்? அல்லேலூயா. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். அந்த அக்னிக்கு இப்போ போகுமா? அந்த அக்னி நமக்கு வேணுமா? வேண்டாம். அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தோடு நாம் அவரோடு கூட அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்து அவரோடு கூட வாழ்வது மிகவும் என்ன செய்வது நமக்கு பாக்கியம் நன்மையுமாக இருக்கும். நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கு அதுதான் மூவாந்தரம். அல்லேலூயா. எனக்கு அருமையான பிள்ளைகளே, ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். பரலோகம் போகும் வழி கொஞ்சம் நெருக்கமும் இடுக்கமுமாத்தான் இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. நரகத்துக்கு போகிறதற்கு வழி விசாலமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் அந்த பரலோகம் போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தாங்க, கொஞ்சம் கஷ்டம்தான்.
எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டம்தான். எவ்வளவோ காரியங்களுக்கு நாம் தாழ்மையாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது. எவ்வளவோ காரியங்களை நாம் விட்டுவிட வேண்டியதாக இருக்கிறது. நம்மளுக்கு எவ்வளவோ தேவைகள், எவ்வளவோ காரியங்கள் இருந்தும் நாம் அதை என்ன செய்ய வேண்டாம், வேணாம் என்று தள்ள வேண்டியது சூழ்நிலைகள் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் அந்த வழியாய்த்தான் நீங்களும் நானும் பிரவேசிக்க வேண்டும். உலகத்தின் பாடுகளை பற்றி நீங்கள் கவலைப்படாதிருங்கள். மணவாளன் இயேசு வரப்போகிறார். அல்லேலூயா. அப்பொழுது இந்த உலகத்தின் பாடுகள் எல்லாம் நம்மை விட்டு மறைந்து போகும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, முழங்கால்